அப்பாடா 2024ல எந்த ஒரு படத்தோடைய செகண்ட் பார்ட் வந்தாலும் அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆகும். இந்த படத்துக்கும் முஃபாசா தி லயன் கிங்கும் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆச்சு. ஆனா இதுக்கு முன்னாடி வந்து அந்த செகண்ட் பார்ட் படங்கள்லாம் அந்த எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஃபுல்ஃபில்லா நம்ம ஆக்கல. பட் ஆனா இந்த முஃபாசா தி லயன் கிங் அந்த எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணுச்சா இல்லையா போன்ற பல விஷயங்களை தொடர்ச்சியா பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படம் 2019ல ரிலீஸ் ஆன தி லயன் கிங்கோட தொடர்ச்சியா வெளிவந்திருக்கிறது தான் முஃபாசா தி லயன் கிங். கண்டிப்பா இந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். படத்தை பத்தி பல விஷயங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தோடைய ஒன்லைன் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். தி லயன் கிங் படத்துல சிம்பாவுடைய ஸ்டோரியை காமிச்சிருப்பாங்க. எப்படி சிம்பா சின்னதுல இருந்து பெருசாகி ஒரு ராஜாவா மாறுறாரு அப்படின்றத முஃபாசா தி லயன் கிங்ல எப்படி முஃபாசா ஒரு ராஜாவா மாறினாரு அப்படின்றத காமிச்சிருப்பாங்க. முக்கியமா ட்ரெய்லர்லயே நம்ம ஒரு சில விஷயங்களை பார்த்திருப்போம். வந்தேரி அப்படின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க. ஆரம்பத்துல குட்டி முஃபாசாவா இருக்க அந்த கேரக்டருக்கு ஒரு சின்ன விபத்துனால அவருடைய இனங்கள்ல இருந்து வேற ஒரு இன சிங்கத்து கூட போய் சேருவாரு. அந்த இன சிங்கங்கள்லாம் வந்து இவன் வந்தேறி இவன் நம்ம கூட சேரக்கூடாது, இவன் நம்ம ரத்தம் இல்ல அப்படின்ட்டு சுட்டி காட்டி ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அந்த கான்வர்சேஷன் அப்போ இவரை எப்படி ஏத்துக்கிறாங்க, இதுக்கப்புறம் இவர் எப்படி வந்து அந்த ராஜாவா மாறினாரு, முக்கியமா இவருக்கு நடுவில் நடக்கிற அந்த சூழ்ச்சிகள் என்னென்ன, வில்லன் கேரக்டர்ஸ்லாம் இவரை எப்படிலாம் வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க, இதை தாண்டி இவர் எப்படி முஃபாசா தி லயன் கிங்கா மாறினாரு அப்படின்றது தான் இந்த படத்தோடைய ஒன்லைனா அமைஞ்சிருக்கு. ஆஸ்கர் அவார்ட் வாங்கின பேரி ஜென்கின்ஸ் உடைய டைரக்ஷன்ல போட்டோ ரியலிஸ்டிக் அனிமேட்டட் மூவியா ரிலீஸ் ஆகி இருக்கிறது தான் முஃபாசா தி லயன் கிங். இந்த படத்தோடைய ஓவராலா இந்த கதையை பார்க்கும்போது இந்த படம் நம்ம தமிழ் சினிமால பழக்கப்பட்ட தேஞ்சி ஆறி போன ஒரு கதையை தான் நமக்கு பார்க்கும்போது இருந்துச்சு. முக்கியமா ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு கதையா இந்த ஒரு சில டைரக்டர்ஸ்லாம் முத்திர குத்தி இருப்பாங்க, இவங்கலாம் இந்த மாதிரி படம் தான் எடுப்பாங்க, அவங்களுடைய கதையா வந்து எனக்கு பர்சனலா பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு. பட் ஆனா டெக்னிக்கலா இந்த படம் பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இந்த லயன் கிங் படத்துல வந்து ரொம்ப அனிமேட்டடா காமிச்சிருந்தாலும் அந்த கேரக்டர்ஸ்லாம் பார்க்கும்போது ரியாக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். இதுல வந்து ரொம்ப அந்த மைன்யூட்டான அந்த ரியாக்ஷன்ஸ், ஒவ்வொரு சிங்கம் வந்து இப்போ ஒருத்தங்க அழுகுறாங்க, ஒருத்தங்க எமோஷனலா ஃபீல் பண்றாங்கன்னா அந்த சிங்கத்தோட மூஞ்சிலே அந்த எமோஷன்ஸ் வந்து நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு ஹியூமன்ஸ் நடிச்சிருந்தா எந்த மாதிரியான அந்த ரியாக்ஷன்லாம் இருக்குமோ அந்த அளவுக்கு டீடைலிங்கா இந்த படத்துல இருந்ததை நான் பர்சனலா பார்க்கும்போது ஃபீல் பண்ணேன். இந்த படம் டெக்னிக்கலா பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு படம். விஷுவலைஸா பார்க்கும்போது ஒரு ஸ்டார்டிங்ல மிலேல் அப்படின்ற ஒரு இடத்தை காமிப்பாங்க. அந்த இடம் ரொம்ப ட்ரையா இருக்கும். அதுவே எண்டில் பார்க்கும்போது ஒரு சொர்க்க பூமி, இந்த புராண கதைகள் எல்லாம் சொல்லுவாங்களா, இப்படி ஒரு பூமி இருக்கு அப்படி ஒரு பூமி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சோ அந்த மாதிரியான ஒரு இடமா தான் இந்த மிலேல் அப்படின்ற ஒரு இடத்தை வந்து போர்ட்ரேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. நிறைய இடங்கள்ல ஒவ்வொரு அசைவையும் இந்த படத்துல ரொம்ப தெளிவா காமிச்சிருக்காங்க. அதுதான் இந்த படத்துல இருக்க மிகப்பெரிய பாசிட்டிவா அமைஞ்சிருக்கு. விஷுவலைஸாவும் சரி, இந்த படத்துல காமிச்சிருக்க அந்த விதமா இருக்கட்டும், அந்த எமோஷன்ஸை தெளிவா காமிச்சிருக்க அந்த விதம் தான் இந்த படத்துல இருக்க மிகப்பெரிய பாசிட்டிவ். இந்த படத்தோடைய தமிழ் டப்ல பார்க்கும்போது முஃபாசா கேரக்டருக்கு அர்ஜுன் தாஸ் கொடுத்திருந்தாங்க. ஒரு இளம் சிங்கம் முஃபாசா வந்து இளமையா இருக்கும்போது அவருடைய வாய்ஸ் எப்படி இருக்குமோ அதுக்கு ஏத்த மாதிரியான அந்த கர்வமும் கெத்தும் இந்த வாய்ஸ்ல இருந்தது. பக்காவா ஆப்டா பொருந்துச்சு. அதே மாதிரி டாக்கா அப்படின்ற அந்த கேரக்டருக்கு காலப்போக்கில் தான் அது வந்து ஸ்காரா மாறும். அந்த கேரக்டருக்கு இளமையா இருக்கும்போது அசோக் செல்வன் வந்து கொடுத்திருக்காரு. அசோக் செல்வன் வாய்ஸ் ஆப்பா இது அப்படின்ற ஆரம்பத்தில் கேட்குற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் பார்க்கும்போது தெரிஞ்சது அங்கங்க லைட்டா அந்த காமெடி பண்ணும்போது அந்த கொஞ்சம் ஜோபியலா பேசும்போது தெரிஞ்சது இவருடைய வாய்ஸ் தான் அப்படின்ட்டு. அவருடைய வாய்ஸுமே இந்த படத்துக்கு ரொம்ப ஓவர் டூவாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் ஓகேவான ஒரு வாய்ஸாக இருந்துச்சு. இந்த படத்துக்கு எனக்கு பார்க்கும்போது ரஃப்கி கேரக்டருக்கு விடிவி கணேஷ் அவர்கள் கொடுத்துருந்தாரு. சூப்பராக இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் இவர் என்னடா இது என்ன சுத்தமாக வந்து கனெக்டே ஆகலையே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் அந்த கேரக்டருடைய டெப்த்து இந்த படத்தில் ரொம்ப நல்லா இருந்ததால், அதில் வந்து டைலாக்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்ததால் இந்த படத்துடைய கேரக்டருக்கான அந்த வாய்ஸுக்கு விடிவி கணேஷோடைய வாய்ஸ் ரொம்ப ஆப்டாகவே பொருந்துருச்சு போக போக. இதில் வர அந்த காமெடியாக இருக்கட்டும், முக்கியமாக டிமோன் பும்பா, ரோபோ சங்கர், சிங்கம் புலி இவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த காம்போ, இதிலே வர விடிவி கணேஷ் ஒரு சில இடங்கள் எல்லாம் காமெடி பண்ணுவார். யார் பஃபூன் நானா அந்த டாக்காவா அப்படின்ட்டு. இந்த மாதிரியான காமெடிகள் எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா அமைஞ்சிருக்கு. முக்கியமா விடிவி கணேஷ் வாய்ஸ் வரும்போதே எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா அமைஞ்சாலும் இந்த படத்தோடைய டைலாக் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஒவ்வொரு இடங்கள்லையும் முக்கியமா குறிப்பிட்டு சொல்ல போனோம் அப்படின்னா, ஆரம்பத்தில் ஒரு சிங்கம் ஒசாகா அப்படின்ற அந்த ராஜா ஒரு சிங்கம் மாதிரி காமிப்பாங்க. அந்த சிங்கம் ஆண் இனத்தோடைய அழகு வந்து தூக்கம் அப்படின்ற சொல்லுவோம். அது சொல்லும் போதெல்லாம் எல்லாரும் சிரிச்சுட்டாங்க. அந்த இடத்துல ஒரு பெண்ணை வந்து, அதாவது ஒரு பெண் சிங்கம் வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு பெண் சிங்கம் தான் வந்து முஃபாசாக்கு எல்லாத்தையும் சொல்லித்தர மாதிரியான விஷயங்கள் எல்லாம் காமிப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கன்வே ஆகுது, என்னதான் வந்து ஆண்கள் இப்படிலாம் இருந்தாலும் பெண்கள் வந்து இன்னொருத்தரை தயார்படுத்த முடியும், பெண்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயமும் இதுல எல்லாம் காமிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா இந்த பஃபூன் கேரக்டர்ல விடிவி கணேஷ் வாய்ஸ் தவிர அந்த குரங்கு கேரக்டர் பேசும். அந்த டாக்கா அப்படின்ற அந்த கேரக்டர் வந்து ஒரு சில கருத்து சொல்லும்போது உன்னை விட்டு பிடிக்கலாம் அப்படின்னு நான் பார்த்தேன் அப்படின்னு, விடுறவன் பிடிக்க மாட்டான், பிடிக்கணும்னு
நினைக்கிறவன் என்னை விட மாட்டான் அப்படின்ற அந்த டைலாகா இருக்கட்டும், இந்த மாதிரி குறிப்பிட்டு சொல்ற மாதிரி நிறைய டைலாக் இந்த படத்துல ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ டைலாக்ஸ் வைஸாகவும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா அமைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த படத்துல என்னடா இவ்வளோ சொல்லிட்டியே, பட் ஆனால் இன்னும் மியூசிக்கை பத்தி பேசலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, மியூசிக் லாஸ்ட் டைம் லயன் கிங்ல வந்து ஹான்ஸ் சிம்மர்ஸ் வந்து போட்டிருந்தாரு. அவர் ஆல்ரெடி 2 ஆஸ்கர் அவார்டு வாங்கினவர். அவருடைய மியூசிக்ல இந்த அக்கூனா மாட்டாட்டா பாட்டு வந்து ரொம்ப வைரல், பயங்கர ஃபேமஸ். ஸோ அந்த மாதிரியான பாட்டுகள் இந்த படத்துல இல்லை. இந்த படத்துலையும் பாட்டு 2-3 வச்சிருக்காங்க. இந்த கார்ட்டூன்லாம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான பாட்டா வந்து அது கடந்து போயிருது. கிட்ஸுக்கு மேபி இது வந்து பயங்கர என்ஜாயபிளா இருக்கும். இதை நமக்கு பார்க்கும்போது ஓகே இந்த படத்துக்கு தேவை அப்படின்ட்டு வச்சிருக்காங்க அப்படின்ட்டு தோணுதே தவிர, வேற ஒரு புதுசா இந்த படத்துல வந்து நமக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இந்த அக்கூனா மாட்டாட்டா பாட்டு மாதிரி ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இந்த படத்துல ஏதாவது பாட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஸோ இந்த மாதிரியான பாட்டு இல்லாதது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. பட் ஆனால் ஓவராலா பார்க்கும்போது இந்த படத்துல மியூசிக் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி லயன் கிங் படத்துல ஃபைட் சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸா இருக்கட்டும், அந்த கழுத புலிங்க கூட சண்டை போற அந்த சீன்ஸா இருக்கட்டும், அது எல்லாமே சூப்பராகவே ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த படத்துல அந்த மாதிரியான அந்த ஃபைட்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபைட் இருக்கு. பட் ஆனால் அந்த அளவுக்கு நமக்கு வந்து சூப்பரா வா வா அப்படின்ற அந்த ஃபைட் மூமெண்ட்ஸ் எதுவுமே இதுல கிடையாது. ஒரு சின்ன வருத்தம் தான். ஆனால் ஓவராலா பார்க்கும்போது இந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளே அந்த 2 ஹவரை வந்து ரொம்ப எங்கேஜிங்காகவும் எவ்வளவு சூப்பரா பண்ண முடியுமோ அவ்வளவு சூப்பரா கொடுத்துருக்காங்க. ஸோ முஃபாசா தி லயன் கிங் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு படமா தான் அமைஞ்சிருக்கு. கிட்ஸ் எல்லாம் பயங்கர என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. அடல்ட்ஸ்லாம் பார்க்கும்போது இந்த டைலாக்ஸ்லாம் வரும்ல, லைஃப்க்கு சம்பந்தப்பட்ட அந்த டைலாக்ஸ் அதெல்லாம் நோட் பண்ணி பார்க்கும்போது அதெல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ ஓவராலாக ஸ்க்ரீன் பிளே வைஸாகவும் சரி, இந்த படத்தை வந்து டைலாக்ஸ் வைஸாகவும் சரி, காமெடி வைஸாகவும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஸோ தியேட்டரில் பார்க்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு படமாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ நம்ம என்னதான் ஓடிட்டே இருந்தாலும் இன்னைக்கு நம்ம என்னவா இருக்கோம் அப்படின்றது முக்கியம் இல்லை, நாளைக்கு நம்ம என்னவா மாறுறோம் அப்படின்றது தான் முக்கியம். ஸோ இதே மாதிரி வேற ஒரு ரிவ்யூவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் விக்னேஷ் விக்கி.